அதே பாவ மன்னிப்பை தமிழ்நாடு மக்களிடையும் தேர்தல் முடிந்து என்டிஏ ஆட்சி மலர்ந்தது அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் செக்ரட்டரியேட்டுக்கு போவோம். இங்க செவனேன்னு உட்கார்ந்து எப்படி திருப்பரங்குன்றத்துல தவறு செய்து விட்டு அதற்கு மன்னிப்பை ஒரு வாரம் கழித்து சொல்லியிருக்கிறாங்களோ, ஆட்சிக்கு என்டிஏ வந்த மறுநாள் மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறோம், நாங்கள் செய்ததுக்கெல்லாம் எங்கள் குடும்பத்தை நீங்கள் மன்னியுங்கள், பாவம் மன்னிக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இவர்கள் தேவாலயத்திற்கும் கோவிலுக்கும் தர்காவுக்கும் இவர்கள் அலையவில்லை என்றால் தமிழ்நாடு மக்கள் அந்த சூழ்நிலையை அந்த கெதிக்கு திமுகவை ஆளாக்குவார்கள். இனி சதி செய்த திமுகவிற்கு விதியை மாற்றி எழுதுவதற்கு மக்கள் தயாராயிட்டாங்க. இதுவரை எங்களை வீதியில் கொண்டு திமுக நிப்பாட்டினா, இன்னைக்கு இவங்க திமுக ஒழிப்பதற்கு மக்கள் நாங்களாகவே வெகுண்டெழுந்து வீதியில் வந்து நிற்கிறோம். இவர்கள் மதிமயங்கி போயிருக்கக்கூடிய இவர்களை மண்டியிட செய்வதற்கு மண்ணைக்க வைப்பதற்கு தமிழ்நாடு மக்கள் தயார். என்டிஏ ஆட்சியை நம்ம என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டுல நாசமா போயிடும். அதுக்கு இவர் தான் வக்காலத்து. பார்த்துக்கோ, 2026 ஏப்ரல் மாசம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் பண்ணுவாங்க. பாப்போம் டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வருதா அப்படிங்கறத பாப்போம்.